ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 99. இதில் விஸ்வாமித்திரர் யாருடைய மகன் எனும் குட்டிக்கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ராமர் ரிஷிகளை அணுகி வினவினார். ஓ போற்றுதலுக்குரிய பிராமணர்களே, தற்போது இந்த பகுதி தாடையை போன்ற இராட்சசர்களால் விளையும் தொந்தரவுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் இன்னும் செய்ய வேண்டிய சேவை ஏதேனும் இருக்கின்றதா என கேட்க அவர்களும் மகிழ்ச்சியுடன் இல்லை என்றார்கள். பின்பு விஸ்வாமித்திரன் ஆணை ஏற்ற ரிஷிகள் பதிலளித்தார்கள். இப்பொழுது நாங்கள் ஜனக மன்னரால் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ள பெரும் யாகத்தில் பங்கேற்க மிதிலை ராஜ்யத்திற்கு செல்ல இருக்கின்றோம். சகோதரர்கள் ஆகிய நீங்கள் இருவரும் எங்களுடன் வர வேண்டும் என விரும்புகின்றோம். யாகக்கூடத்தில் அற்புதமான வில் ஒன்று வைக்கப்பட்டு இருக்கின்றது. அது முன் ஒரு காலத்தில் சிவபெருமானால் தேவர்களுக்கு பரிசு அளிக்கப்பட்டது. தேவர்கள் அந்த வில்லினை நெடுங்காலத்திற்கு முன்பு மிதிலையின் அரசனாக இருந்த தேவராதனிடம் அளித்து இருந்தார்கள். அந்த தெய்வீக வில் அளவிட முடியாத திடம் வாய்ந்ததாக இருப்பதால் தேவர்களாலும் அதனை வளைக்க முடியவில்லை. அப்படி இருக்க மனிதர்களை குறித்து கூற என்ன இருக்கின்றது? வெகு காலமாக இந்த வில் மிதிலையில் ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டு மலர்கள், சந்தனம் மற்றும் மங்களகரமான பொருட்களை கொண்டு வழிபடப்படுகின்றது. ரிஷிகள் உடன் செல்வதற்கு ராமர் சம்மதம் தெரிவிக்க உடனடியாக 100 பெரும் வண்டிகளை பூட்டிக் கொண்டு ஜனக மன்னர் நடத்தும் யாகத்திற்கு தேவையான உபகரணங்கள் உடன் அவர்கள் தங்களது பயணத்தை தொடங்கினார்கள். இப்பொழுது நாள் முழுவதும் பயணம் செய்து சோனா ஆற்றங்கரை அடைந்த பயணிகள் அந்த இரவை அங்கு கழித்தார்கள். பிறகு அனைவரும் சாவகாசமாக அமர்ந்த பின்பு ராமர் அந்த இடத்திற்குரிய வரலாறு ஏதேனும் இருந்தால் விவரிக்கும்படி விஸ்வாமித்திரர் இடம் வேண்டினார். அவரும் பின்வரும் கதையினை ராமரிடம் விளக்கினார். ஒரு முறை பிரம்மதேவரின் நேரடி மகனான குசன் என்ற பெரிய ரிஷி ஒருவர் வாழ்ந்து வந்தார். குசனிற்கு 4 சத்திரிய மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் நிறுவிய 4 நகரங்களுக்குள் ஒன்று சோனா நதிக்கரையில் அமர்ந்து இருந்தன. குசனின் மகனான குசநாபர் கிருதச்சி என்ற அப்சராவின் மூலம் 100 பெண்களை ஈன்றெடுத்தார். அந்த பெண்கள் பருவம் அடைந்தபோது மிகவும் அழகு வாய்ந்தவர்களாக விளங்கினார்கள். ஆற்றங்கரையில் கூடி மகிழ்ச்சியுடன் விளையாடுவது அவர்களின் வழக்கம். ஒரு முறை காற்றின் தேவனான வாயு அந்த அழகிய பெண்களை காண நேர்ந்தது. அவர்களது மிகவும் நேர்த்தியான அழகினால் மயங்கிய அவர் அவர்களை அணுகி கூறினார். ஓ அன்புள்ள அழகிய பெண்களே, நீங்கள் அனைவரும் எனக்கு மனைவி ஆகிவிட்டால் அழியக்கூடிய இந்த மனித அழகினை என்றும் இளமை பொங்கும் தெய்வீக அழகாக மாற்றி அமைக்கின்றேன் என்றார் அவர். ஆனால் அந்த பெண்களுக்கு வாயு இடம் எந்தவித கவர்ச்சியும் ஏற்பட கிடையாது. மாறாக தாங்கள் அவமதிக்கப்பட்டு விட்டதாக நினைத்த அந்த பெண்கள் பதிலளித்தார்கள். ஓ எமது கணவன்மார்களை நாங்களே தேர்ந்து எடுப்பதை குறித்து நாங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்தது கிடையாது. நாங்கள் எங்கள் தந்தையின் விருப்பத்திற்கு இணங்கவே மனம் புரிவோம். நாங்கள் பெரும் ராஜ ரிஷியின் பெண்கள் என்பதால் உம்முடைய ஆபாச நடத்தைக்காக உம்மை சபிக்கும் ஆற்றல் எங்களிடம் உறுதியாக உள்ளன. எனினும் அவ்வாறு செய்வதற்கு நாங்கள் முயலோம். ஏனென்றால் தவம் புரிந்து சேகரித்து வைத்திருக்கும் புண்ணிய பலனை குறைத்து கொள்ள நாங்கள் விரும்ப கிடையாது என்றார்கள் அவர்கள். எளிதில் கோபம் கொள்ளும் வாயு இதனால் பெரிதும் அவமதிப்புக்கு உள்ளாகிவிட்டார். இதற்கு பழி தீர்க்க 100 பெண்களின் உடலிலும் தம்முடைய சக்தியின் மூலம் சூட்சுமாக நுழைந்த வாயு அவர்களின்
உடல் அம்சங்களை சீர்குலைத்து விட்டார். அழுது கொண்டே அரண்மனைக்கு திரும்பிய பெண்களை கண்ணுற்ற அவர்களது தந்தை தமது பெண்கள் அனைவரும் கூணாக மாற்றம் அடைந்து இருந்ததால் அதிர்ச்சி உற்றார். குசநாபர் விசாரித்ததும் அந்த பெண்கள் தங்களுக்கு நிகழ்ந்த அனைத்தையும் விளக்கினார்கள். தனது பெண்கள் வாயுவை சவிக்காது தங்களை கட்டுப்படுத்தி கொண்டதற்காக மாமன்னர் குசநாபர் அவர்களை பாராட்டினார். இருப்பினும் அவர்களுக்கு எவ்வாறு திருமணம் செய்விப்பது என்பது குறித்து சிந்திக்க தொடங்கிவிட்டார். இப்படியாக இருக்கும் சமயத்தில் முன்னொரு காலத்தில் சுழி என்ற சிறந்த பிரம்மச்சாரி கடுத்தவத்தில் ஈடுபட்டு இருந்தார். மனம் ஆகாத கந்தர்வ பெண் ஒருத்தி பணிவான சேவகி போல் அவருக்கு பணிவிடை செய்து வந்தாள். நாள் அடைவில் அவளது தன்னலம் கருதாத சேவையினால் மன நிறைவுற்ற சுழி அவளுக்கு வரமளிக்க முன்வந்தார். அதற்கு அவள் தனி சிறப்புடைய ஒரு மகனை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் அதே சமயம் தான் கன்னித்தன்மையை இழக்காதவளாக இருக்க அனுமதிக்க வேண்டும் என கூறினாள். சுழி அதற்கு சம்மதித்து பிரம்மதத்தர் என்ற மாபெரும் சக்தி வாய்ந்த துறவியை மனதினால் தோற்றுவித்தார். அரசனாக ஆட்சி செய்து வந்த அந்த பிரம்மதத்தரே தன் மகளுக்கு பொருத்தமான துணையாக இருப்பார் என குசநாபர் தீர்மானித்தார். இவ்வாறாக பிரம்மதத்தர் குசநாபரின் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் அந்த 100 பெண்களையும் ஏற்றுக்கொண்டார். திருமண சடங்கின் போது அந்த பெண்கள் ஒவ்வொருவரது கரங்களையும் அவர் பற்றிய போது உடலில் இருந்த அங்கஹீனம் மறைந்து அவர்கள் தங்களது அழகை திரும்ப பெற்றுவிட்டார்கள். குசநாபருக்கு மகன் இல்லை என்பதால் அவர் யாகம் ஒன்றை மேற்கொண்டார். அதன் விளைவாக காதி என்பவர் அவருக்கு மகனாக பிறந்தார். நான் அந்த அரசர் காதியின் மகனாவின். இவ்வாறாக விஸ்வாமித்திரர் சோனா ஆற்றங்கரை சார்ந்த தமது வரலாற்றை நிறைவு செய்துவிட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்